ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாளிலே தியானிக்கும்படியாக 1 கொரிந்தியர் நிருபம் 10வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கடந்த நாளிலே நாம் ஆண்டவர் என்னென்ன விஷயங்களிலே உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். குறிப்பாக நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அவர் வரும்போது குற்றமற்றதாய் இருக்க வேண்டும், அப்படி காப்பதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இன்றைக்கு பவுல் எழுதின இந்த நிருபத்தில் 1 கொரிந்தியர் 10:13 இவ்விதமாய் சொல்லுகிறது: மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று எழுகிறது. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இப்ப இந்த வசனத்தை வைத்து நாம் பார்க்கும்போது என்ன தெரிகிறது? சோதனையில் அவர் உதவி செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சோதனையில் பொதுவா மனிதர்களுக்கு அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இது விசுவாசிகளுக்கு எழுதுற, பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் நேரிடுகிற சோதனை தான் உங்களுக்கும் நேரிடுகிறது. ஆனால் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடங்கொடாமல் என்ன செய்வாராம்? சோதனையை தாங்கத்தக்கதாய் சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று இருக்கிறது. தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே தமிழ்ல சோதனை என்ற அந்த ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. டெஸ்ட் என்ற ஆங்கில வார்த்தை, டெம்டேஷன் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு பல துன்பங்கள், கஷ்டங்கள், இடர்பாடுகள், வியாதியோ பலவீனமோ அல்லது பண நெருக்கடியோ இப்படிப்பட்ட சில காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் வரும்போது இதை ஒரு சோதனையாக பொதுவாய் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் கூட இவ்விதமாய் சொன்னார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னார். ஏனென்று சொன்னால் அங்க அவர்களுக்கு, சீஷர்களுக்கு ஒரு சோதனை வந்தது. இயேசுவை கைது பண்ணுகிற நேரத்திலே அவர்களுக்கு ஒரு சோதனையாய் அது அமைந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த இடத்துல குறிப்பாக பேதுரு அந்த சோதனையிலே அவன் தோற்று போனான், வீழ்ந்து போனான் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆண்டவர் இயேசுவை குறித்த கேள்வி கேட்ட பொழுது, நீயும் அவனோடு இருந்தாய் என்று சொன்ன போது அவன் என்ன செய்தான்? பேதுரு மறுதலித்தான். அதனாலதான் முன்கூட்டியே சொன்னார், சொல்லி வைத்திருந்தார். அவன், ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்றி வருவேன், காவலிலும் சாவிலும் நான் உம்மை பின்பற்றுவேன் என்று சொன்னான். ஆனால் பேதுரு அப்படி நிலைத்து நிற்க முடியவில்லை. இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகள் இருக்கிறது. சோதனைகளை குறித்து பேசினால் அதற்கு இப்பொழுது சமயம் இல்லை. வித்தியாசமான சோதனைகள் இருக்கிறது. அதை வகைப்படுத்தி நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. ஆனால் இங்கே குறிப்பா பொதுவா சொல்றது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அந்த சோதனையில நமக்கு என்ன செய்வாராம்? உதவி செய்வார்.
உதவி செய்வார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடங்கொடாமல், அவருக்கு தெரியும் இந்த கெப்பாசிட்டி. இதை குறித்து என்ன செய்கிறார்? அந்த திராணிக்கு மிஞ்சி நீங்கள் சோதிக்கப்படுவது அவர் இடம் கொடுப்பதில்லை. இப்ப என்ன செய்வாராம்? சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் என்ன செய்வார்? உண்டாக்குவார். ரொம்ப, அதாவது ஒரு நெருக்கடியான நேரம். உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டுக்கு போனோம்னா தெரியும் நம்ம எல்லாருக்கும், நெருக்கடியான நேரம் தான், சோதனை தான். அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு புறப்பட்டு வந்ததுல இருந்து பல பிரச்சனை, சோதனை இருந்துச்சு. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால், செங்கடல் அருகே வந்து நிற்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக போவதற்கு வழியே கிடையாது. அப்போ நெருக்கப்படுகிறார்கள். பின்னாடி பார்வோனின் சேனை அவர்களை துரத்தி கொண்டு வருகிறது. முன்னாடி பார்த்தா கடந்து போக முடியாத செங்கடல் இருக்கிறது. இப்ப இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை தானே, சோதனையான ஒரு நேரம் தானே. இதோட கதை முடிந்தது, இனிமேல் நம்மை விட்டு வைக்க மாட்டான் என்று சொல்லி நினைக்கும் அளவுக்கு அங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தது. ஆனா ஆண்டவர் அங்கு அதில் தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்கினார். செங்கடல் பிளந்து வழிவிட்டது என்று சொல்லப்படுகிறது. வழிவிட்டது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்கினார். அந்த கடல், அந்த தண்ணீர் மதில் போல் நின்றது என்று வேதம் சொல்லுகிறது. தரை எப்படி இருந்தது? உலர்ந்த தரையாய் இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அவங்க என்ன செய்யறாங்க? எதிர்பாராத பெரிய ஒரு அற்புதம், மிராக்கிள் நடந்துருச்சு. வேக வேகமாய் அவர்கள் எல்லாரும், லட்சக்கணக்கான மக்கள் கடலை கடந்து அந்த கரைக்கு வந்து சேர்ந்தார்கள். இதுதான் தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். சோதனையிலே அவன் அமிழ்ந்து போகாதபடிக்கு அவனுக்கு உதவி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது அவர்களுக்கு அது பெரிய ஒரு கஷ்டம், பெரிய கஷ்டம். தண்ணீர் இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை, மற்ற எந்த ஒரு காரியத்துக்கும் தண்ணீர் இல்லை என்று வரும்போது மோசே மேல அவர்கள் அப்படியே கோபப்படுகிறார்கள். இதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாருங்க என்ன சொல்யூஷன் கொடுத்தாரு. அது ஒரு சோதனையான நேரம், வேதனையான ஒரு நேரம். எங்கே போகுது? லட்சக்கணக்கான மனுஷர்களுக்கும் மிருகங்களுக்கும் தண்ணீர் கொடுக்க எங்கே அதற்கு வழிவகை இருக்கிறது? ஒன்றுமில்லை. என்ன ஆகும் அது நமக்கு தெரியும். ஆனால் கர்த்தர், ஆண்டவர் சொன்னாரு, கண்மலைய நீ அடி என்று சொன்னார். பாறையை அடித்தான். தன் கையில் இருந்த கோலை கொண்டு கண்மலையை அடித்தான். அந்த கற்பாறை கண்மலையில் இருந்து வெள்ளம் போல தண்ணீர் புறப்பட்டு வந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் தாகத்தை தீர்த்து கொண்டார்கள். இது போலதான் அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே நாம் நிற்கும் போது, அகப்பட்டு இருக்கும் போது, ஐயோ மிகுந்த வேதனையா இருக்கிறது, இது பெரிய ஒரு சோதனையா இருக்கிறது என்று சொல்லி விசுவாசிகள் நினைக்கும் போது தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்தந்த சோதனை எல்லாம் விசுவாசியா இருந்தாலும் இந்த சோதனை உண்டு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதிருந்தாலும் மனிதர்கள் அவர்களுக்கும் இது போன்ற சோதனைகள் உண்டு. ஆனா நமக்கு அவர் என்ன செய்கிறாராம்? அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை அவர் உண்டாக்குகிறார். இதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதம். ஆகையினாலே எபிரேயர் 3:6 சொன்னபடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசு உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். அவன் மோசே இருந்தது போல இயேசுவும் தேவனுக்கு உண்மையுள்ளவராய் நடந்து கொண்டார் என்று எபிரேயரிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இது போன்ற பல விஷயங்கள் வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நமக்கு
இந்த சோதனையிலே தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குகிற விஷயத்திலே தேவன் உண்மையுள்ளவராய் இருப்பார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல தேவனை நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காய் நன்றி சொல்கிறோம். இன்றைக்கு வாசித்த வசனத்தின்படி எங்களுடைய சோதனையிலே உதவி செய்ய, அது தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்க நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம், மகிமையை செலுத்துகிறோம். வசனத்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். பலதரப்பட்ட சோதனையிலே சிக்கி இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை அவர் விடுவித்து வெளியே கொண்டு வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.